தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த அனுமன் தீர்த்தம் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூரிலிருந்து அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி 2,61,500 ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து அரூர் கருவூலக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. டெய்லர் தொழில் செய்து வரும் இவர் காய்கறி சந்தைக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற மர்ம நபர் கையில் இருந்த கைப்பையை மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதையடுத்து அப்பெண் கூச்சலிட்டதும் அங்கு கூடிய அப்பகுதியினர் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பொதுமக்களிடையே வாக்காளர் பலூன் பறக்கவிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்ட முகமை திட்ட அலுவலர் மோனிகா ராணா, மாவட்ட மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் அவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இன்று வாக்காளர்களுக்கான அந்த வாக்களிக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு பிரச்சாரத்தை இன்று நம்ம மாவட்ட அளவில் மேற்கொண்டிருக்கோம். இதில் நம்ம மதுரை மாநகரின் காவல் ஆணையர் அவர்களும், மதுரை மாவட்ட எஸ்பி அவர்களும், நம்ம அடிஷனல் கலெக்டர் அவர்களும், டிஆர்ஓ அவர்களும், பிற உயர் அலுவலர்கள் மற்றும் நம்மளோட சுய உதவி குழுக்கள் எல்லாருமே கலந்து கொண்டு இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். கையெழுத்து இயக்கம் நடத்தினோம், பலூன் பறக்க விட்டுருக்கோம். இந்த மாதிரி நிகழ்வை மக்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக இந்த மாதிரி செயல்பாடுகள் இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். மேலும் அடுத்து நம்ம 12D அப்படின்ற ஃபார்மை 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களும் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் அவங்க வீட்டிலேருந்தே வாக்களிப்பதற்காக அந்த 12Dன்ற படிவத்தை இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கு வீட்டில் போய் நம்மளோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க விருப்பம் இருந்தால், வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உடனடியாக அந்த பிஎல்ஓஸ் கையில் கொடுத்துடலாம். அவங்க இல்லை நாங்கள் வாக்குப்பதிவு மையத்தில் பண்ணணும்னு விரும்பினாலும் அவங்க வரலாம். அவங்க வீட்டில் தான் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. அதனால் அவங்க வாக்குப்பதிவு மையத்துலேயும் பதிகிறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஃபார்ம் டி வாங்கினா நம்ம வாக்குப்பதிவு மையத்தில் போய் பண்ண முடியாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். எது வேணுமோ அவங்க அந்த ஆப்ஷனை அந்த விண்ணப்பத்தில் கொடுத்துட்டாங்கன்னா போதும். திருவாரூர் திமுக நகர அலுவலகத்தில் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், வரும் 23ஆம் தேதி மாலை திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்றும், பிரச்சார பொதுக்கூட்டத்தினை சிறப்பாக நடத்த வேண்டும், திமுக கூட்டணியில் போட்டியிடும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பேசினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு பேருந்தில் கடத்தி செல்லப்பட்ட போதை மாத்திரைகளை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து ஆவடி மாநகர காவல் துணை ஆணையர் ஜமன் ஜமால் தலைமையில் தனிப்படை போலீசாரை முடுக்கிவிடப்பட்டு போதைப்பொருள் கடத்தல் குறித்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இதற்கிடையே நேற்றிரவு சந்தேகத்திற்கிடமாக வந்த இளைஞர்கள் 2வரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் சோழவரம் பகுதியில் கிருஷ்ணாகாந்த் என்பவரிடம் மாத்திரை வாங்கி வந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து கிருஷ்ணாகாந்த் வீட்டிற்கு சென்ற தனிப்படை போலீசார் வீட்டில் விற்பனைக்காக பதுக்க வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ கஞ்சா 600 போதை மாத்திரைகளை கைப்பற்றி கிருஷ்ணாகாந்த், ஹரிஷ், ஆனந்த் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள இப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் சாலையோரம் தோண்டப்பட்ட மழைநீர் வடிகால் ராட்சத பள்ளம் மாதக்கணக்கில் மூடப்படாத நிலையில் இருந்து வந்ததாகவும், இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் கருதியும் இப்பள்ளிக்கு வாக்களிக்க வரும் வாக்காளர்களின்
நலன் கருதியும் மழைநீர் வடிகால் ராட்சத பள்ளத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பண்டாரவடை இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்கூல் பகுதியில் இந்த வேலை தொய்வடைஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய பள்ளமாக இருக்குது. இதை ஏன் இந்த 3 மாத காலம் நமக்கு மேலமாகியும் மற்ற பகுதியில் வேலை செய்கிறது, இந்த ஸ்கூல் பகுதியில் வேலை செய்யலை, ஏன் இதை துரிதமாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது தெரியல. பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த சைடு தான் போதும் பிள்ளைங்க, அதுவும் விபத்துக்குள்ளாத ஒரு அபாயமும் இருக்குது. மற்றும் இது சாலை மெயின் ரோடு சாலையாக இருக்கும்போது விபத்தும் அதிகமாக நடக்கக்கூடிய இடமா இருக்குது. டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. இங்கே போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தான் வாக்கு செலுத்துவாங்க பொதுமக்கள் எல்லாமே. அதுக்கும் ஒரு அபாயகரமாக இருக்குது. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னை கிண்டி சரகத்திற்குட்பட்ட மடுவின்கரை பகுதியில் கிண்டி காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இப்பேரணி கிண்டி மடுவின்கரையில் துவங்கி வேளச்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 100 அடி சாலை வழியாக சென்று பீனிக்ஸ் மால் அருகே நிறைவு பெற்றது. அதேபோல் குமரன் நகர் காவல் நிலைய எல்லைப் பகுதியில் கோடம்பாக்கம் ரோடு மாந்தோப்பு ஆண்கள் பள்ளியிலிருந்து பேண்டு வாத்தியதுடன் திருவள்ளுவர் தெரு, ராகவா, ரெட்டு காலனி, ஜாபர்கான் பேட்டை வழியாக சென்று அசோக் நகரில் நிறைவடைந்தது. இதில் கிண்டி உதவி ஆணையர் சிவா, சைதாப்பேட்டை உதவி ஆணையர் சீனிவாசன், கிண்டி ஆய்வாளர் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் மாவட்டத்தில் 3 லட்சம் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் இன்று தொடங்கப்பட்டது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த விழிப்புணர்வு போர்டு முன்பாக வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினர் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொண்ட பின்னர் கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்திட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கனகம்மாள் மற்றும் மகளிர் குழுவினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்தின் கீழே கையெழுத்திட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்துள்ள புலியூர் கிராமத்தில் சாயப்பட்டறை நடத்தி வருபவர் சுப்பிரமணியன். இவரது வீட்டிற்குள் கடந்த 2000வது ஆண்டு நள்ளிரவில் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் தாக்கியதுடன் கட்டி வைத்து கத்தி முனையில் வீட்டிலிருந்த சுமார் 123 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருபுவனம் காவல்துறையினர் விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த பூமிநாதன் உட்பட 5 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கானது சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் ஏற்கனவே விடுதலையான நிலையில் இன்று பூமிநாதன் மீதான குற்றம் மட்டுமே நிரூபிக்கப்படவே அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 1500 அபராதமும் விதித்து நீதிபதி சுந்தர்ராஜ் தீர்ப்பளித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோகைமலை செக் போஸ்டில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொலிரோ காரில் கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் மோகன்ராஜ் மற்றும் அவருடன் வந்த ஆறுமுகம் ஆகியோரிடம் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த 1,70,000 ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் அலுவலர் லலிதா தலைமையில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குளித்தலை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலையில் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற பேனருடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அரசு சிமெண்ட் ஆலையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 30 அடி பேனரை கையில் ஏந்தியவாறு நின்று அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஆலையில் பணிபுரியும் நிரந்தர தற்காலிக பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருப்பூர் காங்கேயம் சாலை பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது PN ரோட் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் 4 சக்கர வாகனத்தில் 3,06,500 ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்தது தெரியவந்ததை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல் செந்தில்குமார் என்பவர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த 74,600 ரூபாயும் பறிமுதல் செய்து மாநகராட்சி ஆணையாளரும் உதவி தேர்தலில் நடத்தும் அலுவலருமான பவன்குமாரிடம் ஒப்படைத்தனர். தேர்தல்
தேர்தல் விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகையில் மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான பீச் வாலிபால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட பீச் வாலிபால் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் 13 அணிகள் பங்கேற்று விளையாடின. 2 நாட்கள் நடைபெற்று வந்த பீச் வாலிபால் போட்டியின் இறுதிப் போட்டியானது இன்று மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் நம்பியார் நகர் ஏ மற்றும் நாகை பீச் வாலிபால் கிளப் ஆகிய அணிகள் விறுவிறுப்பாக விளையாடின. இதில் நாகை பீச் வாலிபால் கிளப் அணி வீரர்கள் 2 செட்டுகளில் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றனர். இதையடுத்து முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் இடத்தை பிடித்த நாகை பீச் வாலிபால் கிளப் அணி உள்ளிட்ட வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன் வழங்கி பாராட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மாற்றத்தின் மங்கையர் என்ற தலைப்பில் வறுமையிலும் சாதித்து வரும் பெண்களுக்கு விருது வழங்கும் விழா தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகை ஷர்மிளா பாலாஜி, ஓய்வு பெற்ற IAS பெண் அதிகாரி சாந்தா ஷீலா நாயர், அரசு சட்டக் கல்லூரி ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் விஜயலட்சுமி ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏழ்மையிலும் முன்னுக்கு வந்த பெண்களை கௌரவிக்கும் விதமாக விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்டோருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் நினைவு பரிசு வழங்கியும் பூங்கொத்து கொடுத்து மகளிர் தின விழாவை வாழ்த்தினர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் திருமுட்டம் பகுதிகளில் பணியாற்றுகின்ற கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எப்படி அமல்படுத்துவது, கிராமப்புறங்களில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் மற்றும் அங்கு உள்ள பிரச்சினைகளை எப்படி கையாள்வது என்பதை பற்றியும் தெளிவாக ஆலோசனை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரகுமார் மற்றும் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவகுமார், திருமுட்ட வட்டாட்சியர் சேகர் மற்றும் துணை வட்டாட்சியர் சிவகண்டன், வட்ட வழங்க அலுவலர் அன்புராஜ் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியை மஜிஸ்திரேட் நிர்வாகி பிரபாகரன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை, பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார். சென்னை பூந்தமல்லியில் செயல்படும் சவிதா பல்கலைக்கழகத்தில் 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தர் வீரையின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சித்துறை கவுன்சில் இயக்குநர் வினய் கே நந்திகூரி மற்றும் தைவா நாட்டு பொருளாதார மற்றும் கலாச்சார மையத்தின் இயக்குநர் ரிச்சர்ட் CL ஆகியோர் கலந்து கொண்டு 500 பேருக்கு பட்டங்களை வழங்கினர். இதில் பட்டங்களை பெற வந்த மருத்துவம், பல் மருத்துவம், சட்ட மற்றும் கலைத்துறை மாணவர்கள் ஒரே நேரத்தில் தலையில் தலைப்பாகை அணிந்து கொண்டு ஒரே நேரத்தில் சேலை, வேட்டி அணிந்து வந்திருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை திருவெற்றியூர் பகுதியில் உள்ள KR ராமசாமி நகரைச் சேர்ந்தவர் சிவராஜ். இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிகிறார். இவருடைய மனைவி கௌதமி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சிவராஜுக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மனைவி கௌதமி கணவர் சிவராஜிடம் கேட்டு சண்டை போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த கௌதமி வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை எடுத்து உடம்பில் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார். அப்போது அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சிவராஜ் மனைவியை காப்பாற்ற முயற்சித்த போது அவரது கைகளில் தீக்காயங்கள் ஏற்பட்டது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கௌதமியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீக்காயம், தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக திருவெற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வில்லிவாக்கம் பலராமபுரம் விளையாட்டுத் திடலில் அருட்தந்தை ஜெரால்ட் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு டோன் பாஸ்கோ அன்பு உள்ளம் இளைஞர் மன்றம் சார்பாக ஒருநாள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 16 அணிகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றன. முதல் போட்டியை இந்திய கைப்பந்து அணி விளையாட்டு வீரர் பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டியை தொடக்கி வைத்தார். இதன் இறுதிப் போட்டியில் 3-1 என்ற செட் கணக்கில் பலராமபுரம் பகுதியில் உள்ள DBAUA அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது.
இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணாநகர் மண்டல குழு தலைவர் ஜெயின், சமூக சேவகர் கோபாலகிருஷ்ணன், வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை வழங்கி சிறப்பித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசினர் கலை கல்லூரி மற்றும் யூத் ரெட் கிராஸ் இணைந்து இரத்த தான முகாமை நடத்தியது. கல்லூரி முதல்வர் மாதவி தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர்.